அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் மேல் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் மேல் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர், பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதீர் என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். உமது வார்த்தையை எங்கள் வாயில் ஓட்டினீர், உமது பாதையை எங்கள் பாதையாக்கினீர். உமது மாட்சியை எம்மில் துலங்க செய்கின்றீர், உமது சாட்சியாய் நாங்கள் விளங்க சொல்கின்றீர். அழித்து ஒழித்து கவிழ்த்து வீழ்த்த திட்டம் தீட்டினீர், கட்டி எழுப்ப நட்டு வைக்க எம்மை அனுப்பினீர். அஞ்சாதீர் என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பானவர்களே, இன்றைய நாள் திருப்பலி நிறைவேற்றி நமக்காக இறைவேண்டல் செய்ய வந்திருக்கும் முழகுமூடு வட்டார முதன்மை பணியாளர் அர்ப்பணி டேவிட் மைக்கேல் அவர்களையும், அன்னையின் அன்பு பக்தர்களையும், மாதா தொலைக்காட்சி வழியாக திருப்பலியில் பங்கேற்கும் இறைமக்கள் அனைவரையும் முழகுமூடு பங்கு சமூகம் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு கூறுகிறார், கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? வானத்து பறவைகளும் காட்டு மலர் செடிகளும் எவ்வாறு வளர்கின்றன? அவற்றையே பராமரிக்கும் இறைவன் தம் மக்களின் தேவைகளை அறிந்து அவர்களை பராமரிக்க வல்லவர். எனவே நமது தேவைகள், மனவேதனைகள் குறித்து மனம் வருந்தி கவலை கொள்ளாமல் கடவுள் அனைத்தையும் செய்வார் என்ற நம்பிக்கையில் இத்தெய்வீக பலியில் இணைவோம். இறை இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி வரும் பொருட்டு நம்முடைய குற்றங்குறைகளை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, விண்ணக கொடைகளின் காரணரே, புனித அலோய்சியஸின் வாழ்வில் வியத்தகு மாசின்மையும் தவமும் இணைந்திருக்க செய்தீரே. அவருடைய மாசின்மையை நாங்கள் பின்பற்ற தவறினாலும் அவரது தவத்தை ஏனும் பின்பற்ற அவருடைய பேரபலன்களாலும் பரிந்துரையாலும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம், 12ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள இறை வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, பெருமை பாராட்டுதல் பயனற்றதே. ஆயினும் பெருமை பாராட்ட வேண்டியிருப்பதால் ஆண்டவர் அருளிய காட்சிகளையும் வெளிப்பாடுகளையும் குறித்து பேசப்போகிறேன். கிறிஸ்துவின் அடியான் ஒருவனை எனக்கு தெரியும். அவன் 14 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை 3ஆம் வானம் வரை எடுத்து செல்லப்பட்டான். அவன் உடலோடு அங்கு சென்றானா, உடலின்றி அங்கு சென்றானா யான் அறியேன், கடவுளே அதை அறிவார். ஆனால் அம்மனிதன் பேரின்ப வீட்டுக்கு எடுத்து செல்லப்பட்டான் என்பது எனக்கு தெரியும். நான் மீண்டும் சொல்கிறேன், அவன் உடலோடு அங்கு சென்றானா அல்லது உடலின்றி அங்கு சென்றானா யான் அறியேன், கடவுளே அதை அறிவார். அவன் அங்கே மனிதரால் உச்சரிக்கவும் சொல்லவும் முடியாத வார்த்தைகளை சொல்ல கேட்டான். இந்த ஆளை பற்றியே நான் பெருமை பாராட்டுவேன். என் வலுவின்மையே எனக்கு பெருமை. அப்படி நான் பெருமை பாராட்ட விரும்பினாலும் அது அறிவீனமாய் இராது. நான் பேசுவது உண்மையாகவே இருக்கும். ஆயினும் என்னிடம் காண்பதையும் கேட்பதையும் விட உயர்வாக யாரும் என்னை கருதாதபடி நான் பெருமை பாராட்டாது விடுகிறேன். எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெருங்குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது. நான் இருமாப்பு அடையாது இருக்கவே இவ்வாறு நடக்கிறது. அதை என்னிடமிருந்து நீக்கி விடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன். ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 34. நாம் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள்.
சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவரே துணை இனியவரென்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர்தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார். ஆண்டவரை துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேரு பெற்றோர். ஆண்டவரே துணை இனியவரென்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவரே துணை இனியவரென்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவரின் தூயோரே அவருக்கு அஞ்சுங்கள். அவருக்கு அஞ்சுவோர்க்கு எக்குறையும் இராது. சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி கிடக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோர்க்கு நன்மை ஏதும் குறையாது. ஆண்டவரே துணை இனியவரென்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவரே துணை இனியவரென்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். வாரீர் பிள்ளைகளே, நான் சொல்வதை கேளீர். ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி உங்களுக்கு கற்பிப்பேன். வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பமா? வாழ்வின் வளத்தை துய்க்குமாறு நெடுநாள் வாழ நாட்டமா? ஆண்டவரே துணை இனியவரென்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவரே துணை இனியவரென்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். Alleluia, alleluia, அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மத்தேயு நற்செய்தி அலகு 6 24 முதல் 34 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்கள் விண்ணகத் தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர் செடிகள் எப்படி வளருகின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதுமில்லை, நூற்பதுமில்லை. ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றைப் போலவும் அணிந்திருக்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எறியப்படும் காட்டு புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவை யாவும் தேவையென உங்கள் விண்ணகத் தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கு மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, பொது காலத்தின் 11வது வார திருவழிபாட்டை சிறப்பிக்கிற வேளையில் இன்று திரு அவை தூய அலோய்சியஸ் கொன்சாகாவுடைய விழாவை கொண்டாடுகிறது. இறையாட்சி பணிக்காக தன்னை கையளித்திட வேண்டும், கடவுளின் கரத்தில் கருவியாக செயல்பட வேண்டும் என்கிற ஆதங்கத்திலேதான் இயேசு சபையிலே தன்னை இணைத்து கொண்டு பல்வேறு கனவுகளோடும் இறையாட்சி பணித்திட்டங்களோடும் தன்னை தயாரித்து கொண்டிருந்த அலோய்சியஸ் கடுமையான காய்ச்சலால் நோயுற்று குருத்துவ திருப்பொழிவை ஏற்பதற்கு முன்பே இறைவனடி சேர்ந்து விட்டார். இத்தாலியில் பாரம்பரிய கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்த அலோய்சியஸ் கொன்சாகா இறைவனுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஆசையிலேதான் அடியெடுத்து வைத்தார். ஆனால் அவருடைய தந்தை அவரை தன்னை போல உயர்ந்த நிலையிலே உயர்த்த வேண்டும் என்று வானளவு கனவுகளை வளர்த்திருந்தார். ஆனால் அலோய்சியஸுடைய எண்ணமோ இறையாட்சி பணியில் தன்னை இணைத்து கொண்டு அருள் பணியாளராக வேண்டும் என்கிற எண்ணம்தான். உலகம் 2 வகையில் நம்மை அழைக்கிறது. இன்றைய நற்செய்தியிலே இயேசு சொல்லுகிறார், ஒருவர் இரு தலைவர்களுக்கு பணி செய்ய இயலாது. நம்மிலே பல பேர் ஒரே நேரத்தில் பல பேருக்கு பணி செய்ய வேண்டும், பல பேரை திருப்திப்படுத்த வேண்டும், எல்லோருக்கும் நல்லவராய் இருக்க வேண்டும் என்று இருக்க விரும்புகிறோம். எப்படி ஒரே நேரத்தில் எல்லோருக்கும் நல்லவராய் இருக்க இயலும்? சொற்கள் சுவையாக இருக்கலாம், ஆனால் செயல்பாடு சரியாக இருக்காது.
பாதிக்கப்பட்டவன் ஒரு பக்கம், பாதிப்பை ஏற்படுத்தியவன் மறுபக்கம். ரெண்டு பேருக்கிடையில் நடுவராக வருகிறவன், நான் நடுத்தீர்வை சொல்லுகிறவன், எல்லோருக்கும் நல்லவனாய் இருக்கிறவன், ஆகவே ரெண்டு பேரையும் நேசிக்கிறவன் என்று சொன்னால் அது இயல்புக்கு ஏற்புடையதல்ல. பாதிக்கப்பட்டவனுக்கு அதனுடைய பரிகாரம் செய்யப்பட வேண்டும். தவறிழைத்தவன் தண்டிக்கப்பட வேண்டும். எவரால் பாதிப்பு ஏற்பட்டதோ அவர் கண்டிப்பாக அதற்குரியதை பாதிக்கப்பட்டவருக்கு செய்ய வேண்டும். ஆகவே நடுவர் என்கிற போர்வையில் ரெண்டு பேருக்கும் நல்லவராக இருக்க இயலாது. ஆகவேதான் இயேசு சொல்லுகிறார், ஒருவர் இருவருக்கு, இரு தலைவருக்கு பணி செய்ய இயலாது. இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கிறோம். பெருமை பாராட்டுவது எதிலே இருக்க வேண்டும் என்று திருத்தூதர் பவுல் கூறுகிறார். இன்று பல பேர் பெருமை பாராட்டி வாழ்வதற்காகவே தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள். ஆசை மனிதருக்கு 6வது விரலாக முளைத்து விடுகிறது. 4 பேர் நம்மை பற்றி நல்லதாக சொல்ல வேண்டும், காலை பத்திரிகையில் நம்முடைய நிழற்படம் கண்விழிக்க வேண்டும், இப்படி திரும்புகிற திசையெல்லாம் தங்களை பற்றியே பேச வேண்டும், பெருமை பாராட்ட வேண்டும் என்று ஊருக்கு ஊர் புகழேந்திகள் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். தன்புகழ் பாடுகிறவர்கள், தன்னை முன்னிலைப்படுத்துகிறவர்கள், எல்லாம் என்னாலே வந்ததென்று பேசி பேசியே திரிகிறவர்கள். ஆனால் பவுல் எதை குறித்து பெருமை பாராட்ட நினைக்கிறார் என்றால், தன்னுடைய பலவீனத்திலேதான் தன்னுடைய பெருமை அடங்கியிருக்கிறது. ஏன் பலவீனத்திலே பெருமை பாராட்டுகிறார் என்றால், தன்னுடைய பலவீனத்திலேதான் இறைவன் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். பள்ளத்திலே தேங்குகிற வெள்ளத்தை போல மனிதருடைய உள்ளம் எப்போது தாழ்வாக இருக்கிறதோ அங்கே இறைவன் குடிகொள்ள வருகிறார். பவுல் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னை முன்னிலைப்படுத்தவில்லை. வாழ்வது நானல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று இயேசுவை முன்னிலைப்படுத்தினார், முதன்மைப்படுத்தினார். ஆகவேதான் தான் கற்ற கல்வியிலோ கமாலியலிடத்திலே பெற்ற சட்ட அறிவையோ முன்னிறுத்தவில்லை. தனக்கிருந்த ஞானத்தையும் திறமையையும் பல நாடுகளில் பயணம் செய்த அந்த நிலையையும் கூட முன்னிறுத்தவில்லை. இயேசுவே எனக்கு எல்லாம், இந்த ஒப்பற்ற செல்வத்தை பெறுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன், மற்றதையெல்லாம் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்லுகிற அளவிற்கு அவருடைய பெயரே அவ்வாறுதான் அமைந்திருந்தது. பவுல் என்கிற சொல்லுக்கு சிறியவர் என்று பொருள். தன்னை எல்லாவற்றிலும் சிறியவராக காட்டிக்கொண்டார், செயல்படுத்தி கொண்டார். ஆகவே அவர் பெருமை பாராட்டியதெல்லாம் இறைவனிலேதான், தன் பலவீனத்திலேதான். ஆகவேதான் என் அருள் உனக்கு போதும் என்கிற இறைவார்த்தையை தன் நெஞ்சத்திற்குள்ளே வைத்துக்கொண்டு வாழ்வெல்லாம் கவலையின்றி தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார். ஏன், தன்னுடைய வாழ்க்கை முடிய போகிற நேரத்திலும் கூட இறுதியாக எழுதுகிற கடிதத்தில், தன்னுடைய அன்பு நண்பன் தீமோத்தேயுவுக்கு 2வது முறையாக எழுதுகிற கடிதத்தில் இப்படி குறிப்பிடுகிறார். பல கல்லறைகளிலே குறிக்கப்பட்ட இந்த வாக்கியம் பல பேருடைய இதயங்களிலே குறிக்கப்பட வேண்டும். பவுல் சாவது திண்ணமென்று அறிந்த பிறகும் கூட எந்த கலக்கமும் இல்லாமல், சங்கடமும் இல்லாமல், நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்து கொண்டேன், வெற்றியின் வாகை எனக்கு காத்திருக்கிறது, இறை நம்பிக்கையை காத்து கொண்டேன், வெற்றியின் வாகையை இறைவன் எனக்கு தருவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று மனமகிழ்ந்து சொல்லுகிறார். ஆகவேதான் கவலை இல்லாத வாழ்க்கை அவருடைய வாழ்வாக இருந்தது. இன்றைக்கு திரும்புகிற திசையெல்லாம் கவலைப்படுகிற மனிதர்கள். இயேசு இன்றைய நற்செய்தியிலே 2ஆம் பகுதியிலே சொல்லுகிறார், எதை உண்போம் எதை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். வானத்து பறவைகள் கவலைப்படுவதில்லை, காட்டு மலர்கள் கவலைப்படுவதில்லை. ஆனால் படைப்பின் சிகரமாக இருக்கிற மனிதர்கள் கவலைப்படுகிறார்கள். சில பேர் எப்போதும் வாழ்க்கையை கண்ணீரோடு கழிக்கிறார்கள்.
கவலை பல பேருக்கு எதனால் வருகிறது என்று தெரிவதே இல்லை. அன்றைக்கு மார்த்தா மரியா என்கிற சகோதரிகள் இயேசுவின் உரை கேட்க மரியா அமர்ந்தபோது மார்த்தாவுக்கு கவலை வருகிறது. தனக்கு உதவி செய்ய தன்னுடைய சகோதரி வரவில்லையே என்று அவர் கவலைப்படுகிறார். ஒரு வாலிபன் வாஞ்சையோடு வந்து நான் இறையாட்சியை தனதாக்கிக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது எல்லாவற்றையும் சொன்னார். அவன் மகிழ்ந்து கேட்டான், மனம் மலர்ந்து கேட்டான். உன் சொத்துக்களை விற்று ஏழைகளுக்கு கொடு என்று சொன்னபோது முகவாட்டத்தோடும் கவலையோடும் போனான். அதுபோல கட்டவிழாத கடவுளின் ரகசியம் மானுடத்தில் மொட்டவிழ்த்த மகிழ்வாக இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது எல்லோரும் மகிழ்ந்தார்கள். ஏறுவது சங்கடப்பட்டான், கவலைப்பட்டான். தன் நாற்காலியை பிடித்துக்கொள்ள இன்னொருவன் வந்து விடுகிறானே என்கிற கவலை. இன்று மனிதர்களுக்கு அவசியமில்லாத கவலை. பல நேரங்களில் கவலை மேகங்கள் வாழ்க்கை வானத்தை வளைத்துக் கொள்ளுகின்றன. கவலை எங்கிருந்து புறப்படுகிறது? தெளிவற்ற உள்ளத்திலிருந்து கவலை தலை தூக்குகிறது. இந்த கவலையும் சங்கடமும் நம்மை வளைத்துக் கொள்ளுகிற போது தெளிவற்ற நிலை உருவாகிறது. வரலாற்றிலே பார்க்கிறோம். 19ஆம் நூற்றாண்டு பரபரப்புக்கு பஞ்சமில்லாத நூற்றாண்டு. ஐரோப்பாவில் முகில் விடுத்து வெளிக்கிளம்புகிற முழுமதியாக பிரான்ஸ் நாட்டிலே புறப்பட்டு வருகிறான் நெப்போலியன் போனபார்ட். அவனுக்கும் கவலை இருந்தது. என்ன கவலை என்றால், இந்த பிரபஞ்சத்தில் இனி பிடிப்பதற்கு நாடுகளே இல்லையே, உலக உருண்டை என் உள்ளங்கைகளுக்குள் உருண்டு விளையாடுகிற கோலி குண்டாக இருக்கிறது, குவலயம் என் குதிகாலுக்கு கீழே குந்திக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கவலை. அப்படிப்பட்ட நெப்போலியனுக்கும் வாழ்க்கையில் சரிவும் சறுக்கலும் ஏற்பட்டது. திரும்புகிற திசையெல்லாம் வெற்றியின் வாகையை பார்த்து பார்த்து பழகிய நெப்போலியனுக்கு வாட்டர்லூவிலே தோல்வி காத்திருந்தது. பிரிட்டிஷ் படைகளாலே அவன் வளைக்கப்படுகிறான். பிணை கைதியாக பிடித்து வருகிறார்கள். இறுதியாக ஹெலனா தீவிலே, ஆப்பிரிக்காவுக்கு பக்கத்திலே இருக்கின்ற ஒரு அனாதை தீவிலே அவனை அடைத்து வைக்கிறார்கள். பிரிட்டிஷ் இராணுவம் அவனை கண்காணித்து வருகிறது. அந்த நேரத்தில் கவலை மேகங்கள் அவனை வளைத்துக் கொள்ளுகின்றன. அவன் மாவீரனாயிற்றே, அவனை தப்ப வைக்க வேண்டும் என்று ஒரு படை வீரன் ஒரு அட்டையை கொண்டு அவனிடத்திலே தருகிறான். சதுரங்க அட்டை, செஸ் போர்ட்டை கொண்டு அதை கொடுக்கிற நேரத்தில் அந்த செஸ் போர்டை அவன் திரும்பி கூட பார்க்கவில்லை. சதுரங்க அட்டையின் பின்னால் தப்பிப்போவதற்கான வழியை அந்த இராணுவ வீரன் குறித்து வைத்திருந்தான். சதுரங்க அட்டையை திருப்பி பார்ப்பான். பார்க்கிற பொழுது இந்த வழியை கண்டுபிடித்து அவர் எப்படியாவது தப்பித்துக் கொள்வான் என்கிற எண்ணத்திலே அந்த இராணுவ வீரன் அதை செய்தான். ஆனால் பதட்டத்திலும் பரபரப்பிலும் விழுந்த நெப்போலியன் தெளிவில்லாமல் குழம்பி போயிருந்தான். மாவீரனாக உலா வந்தவன், இந்த உலகமெல்லாம் தன்னுடைய பெயர் உச்சரிக்கப்பட வேண்டும் என்று கனவு வளர்த்தவன், இன்று தப்பித்து போவதற்கான வாய்ப்பு கிடைத்த போது கூட அதை பயன்படுத்தி கொள்ளுகிற அளவிற்கு மனத்தெளிவு இல்லாமல் இருந்தான். காரணம் பதட்டமும் பயமும் கவலையும். இது மனிதர்களை பிடித்து கொள்ளுகிற நேரத்தில் நாம் எல்லாவற்றையும் இழந்து விடுகிறோம். ஆகவே தெளிவுள்ளவர்களாக, மன துணிவு கொண்டவர்களாக, அங்கும் இங்கும் எங்கெங்கும் மனத்தை அலைபாய விடாமல், அப்படியா இப்படியா என்று இல்லாமல் எப்படி வாழ வேண்டும், ஒரே தலைவனுக்கு ஒரே ஊழியம் செய்கிறவர்களாக, கலக்கம் இல்லாதவர்களாக, பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு பயணம் செய்கிறவர்களாக, அலாய்சியஸ் கொன்சாகாவை போல அங்கும் இங்கும் மனம் அலைபாயாமல் தான் தேர்ந்து கொண்ட வழியில் பயணம் நடத்தியதைப் போல நாமும் இணைந்து பயணிப்போம். இறையாட்சி பயணத்தில் நம்மை இணைத்துக் கொள்வோம். எதிர்நோக்கின் பயணிகளாக பயணத்தை தொடர்ந்திட அருள் கேட்டு இந்த பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கருணை நிறைந்த இறைவன் நம்முடைய வேண்டுதலுக்கு செவிசெய்ப்பார் என்க உறுதியான நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை எடுத்து வைத்து மன்றாடுவோம். நல்லாயனே எம் இறைவா,
எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் உம் அழைப்பில் நிலைத்திருந்து உமக்கு என்றும் ஊழியர்களாக பணிபுரிய வேண்டிய அருளை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்து எங்களை வழி நடத்தும் அன்பு இறைவா, இத்திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கும் மக்களையும் மாதா தொலைக்காட்சி வழியாக பங்கெடுக்கும் ஒவ்வொருவரின் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி அவர்கள் நம்பிக்கையுடன் வாழும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, புதிய கல்வி ஆண்டில் பயணிக்கும் மாணவ செல்வங்களை ஆசீர்வதித்து நல்ல ஞானத்தோடு படிக்கவும், பயணங்களின் போது நல்ல பாதுகாப்பு கிடைத்திடவும், குடும்பங்களில் நல்ல அமைதியான சூழல் நிலவிடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காக்கும் வல்லவரே எம் இறைவா, படித்து முடித்து வேலைக்காக காத்திருக்கும் இளையோர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பினை தந்தருளும். போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி வாழும் இளையோர்கள் அவற்றிலிருந்து விடுபட்டு நல்ல எதிர்காலம் அமைத்திட தேவையான அருளை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆறுதலின் தெய்வமே இறைவா, நாட்டுக்கு நாடு போர்கள் நடைபெற்று வரும் சூழலில் உயிர்களையும் உடைமைகளையும் இழந்து வேதனைப்படும் மக்களின் கண்ணீர் துடைத்து மீண்டும் அவர்கள் அமைதியுடன் வாழ வரமருள வேண்டுமென்று ஆறுதலின் தெய்வமே உம்மை மன்றாடுகின்றோம். நம்ம ஒவ்வொருவருடைய கருத்துகளுக்காகவும் அமைதியாக வேண்டுவோம். இரக்கம் நிறைந்த இறைவா, உம் பிள்ளைகள் நாங்கள் விரும்பி கேட்ட மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவிசாய்த்தருளும். நாங்கள் எங்கள் பலவீனங்களை உம்முடைய அருளின் வாய்க்கால்களாக கருதி அதிலே பெருமை கொள்ளவும், உமக்கே எப்போதும் ஒரே மனதோடு ஊழியம் புரியவும், எதை பற்றியும் கவலைப்படாமல் உம்முடைய இறையாட்சியின் வருகைக்காக எங்களை தயாரித்து கொள்ளவும் அருள்தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, இந்த ஈகத்தில் வாழும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, இந்த ஈகத்தில் வாழும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்து நினைத்து நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை, நினைத்து நினைத்து நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, இந்த ஈகத்தில் வாழும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. பூத்து கோலெங்கும் மலர்களும் இங்கு காய்த்து கனிந்த கனிகளும், ஓங்கி வளர்ந்த மரங்களும் அங்கு சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒப்புக் கொடுக்கிற திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அலோய்சியஸின் எடுத்துக்காட்டை பின்பற்றி நாங்கள் எப்பொழுதும் திருமண ஆடை அணிந்தவர்களாய் விண்ணக விருந்தில் பங்கு கொள்ள செய்தருளும். இவ்வாறு இம்மறை நிகழ்வில் பங்கேற்பதால் நாங்களும் அருள் செல்வங்களை நிறைவாக பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதரின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாய் காட்டுகின்றே. மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் புனித அலோய்சியஸின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவரது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றே. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளங்கறிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில்
இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி வாழுகிற முழு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஆல்பர்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் உறுதி பெற்ற நாம் துணிந்து வேண்டுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் உறவின் வாழ்த்தை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேலிரக்கம் வையும், எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேலிரக்கம் வையும், எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைமகன் இயேசு உலகின் பாவங்களை போக்க வந்த செம்மறி. இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், எனது ஆன்மா நலமடையும். உறவேவா என் உயிரேவா, உறவேவா என் உயிரேவா, புது வாழ்வினை அளிக்கவா. நீ இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லை, உன் உறவினில் எனக்கொன்றும் குறைவும் இல்லை. நீ இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லை, உன் உறவினில் எனக்கொன்றும் குறையும் இல்லை. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, வானதூதர்களின் உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் தூய வாழ்வால் உமக்கு ஊழியம் புரிய செய்தருளும். இன்று நாங்கள் வணங்கும் புனித அலோசியஸின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு என்றும் நன்றியுள்ளவர்களாய் விளங்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் கவலையின்றி வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கரம் குவிப்போம், அவள் அந்த
அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போ, கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த முன்னவரின் அன்னை என திகழ்ந்தார். மனுகுலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள், மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள். தினம் அவள் புகழினை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போ, அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போ.